மேடையில் இருக்க பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா எனக்கு எவ்வளோ ஆட சொன்னாலும் ஆடிடுவேன். நான் மைக் கொடுத்து பேச சொன்னா தான் கொஞ்சம் பத்தன்னு இருப்பேன். வணி சொன்ன மாதிரி இந்த படத்தை ஒரு விளையாட்டாக தான் ஆரம்பித்தோம். ஆனால் முடிஞ்சு இது கனவு மட்டும் அதனால தான் அப்படியே சாஞ்சி வந்து பார்த்துட்ருக்கேன். நான் காண்பது கனவா இல்லை நினவா? நினைவு தான். ஸோ ஏன்னா சைல்டு ஆக்டராக பார்த்துருப்பீங்க அழகனில். ஸோ பாலச்சந்திரன் சார் தான் என்னை வந்து அறிமுகப்படுத்தினார். ஸோ அந்த அறிமுகத்தில் வந்து நீங்கள் உங்கள் கையால் பெண்ணில் எழுதுனீங்கள்ல, அப்போவே என்ன எழுதுனீங்க, சுருட்ட முடிக்காரன் துருன்னு இருக்கான். நீங்கள் எழுதுனால தான் நான் ஒரு பீச்சில் வந்து நடக்க ஆரம்பித்தேன். ஒரு ஓரமாக பீச்சு ஓரமாக நடந்து போயிட்டு இருந்தேன் நீங்கள் எழுதுனேன். அதுக்கப்புறம் ஒரு டான்ஸராக பேக்ரவுண்ட் டான்ஸராக ஆனேன். டான்ஸர் ஆன அப்புறம் அதுலேயும் நீங்கள் வந்து என்னை பற்றி நிறைய எழுதிருக்கீங்க. ஒரு ஹீரோட நல்லா ஆடுறாரு, கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காரு சொல்லி எழுதும்போது நடந்துட்டு இருந்தேன்னா கடலை பார்த்து நின்றுட்டு இருந்தேன். டான்ஸ் மாஸ்டர் ஆனேன். அப்போது உங்கள் கையால் உங்கள் பெண்ணால் என்னை பற்றி ஒரு லீடாக இருக்க லீடு மாஸ்டரில் இவர் ஒருத்தர் இருக்கிறாரு சொல்லிட்டு என்னை வந்து பூஸ்டப் பண்ணிங்கள்ல. ஸோ மண்ணில் நடந்து கடலை பார்த்தேன்னா கடலுக்குள்ளே குதிச்சு நின்று ஆரம்பித்தேன். இப்போது டைரக்ஷன் ஹீரோவில் இறங்கியிருக்கேன். உங்கள் கையால் உங்கள் அந்த பெண்ணால், அழகான பெண்ணால் என்னை நீங்கள் எவ்வளோ ஊக்குவிக்கிறீங்களோ அங்கே ஒரு கப்பல் வரும், அதில் ஏறி உலகம் ஃபுல்லாக சுற்றி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எப்போவுமே நீங்கள் என் கூட இருக்கணும், பேக் போனால். ஸோ தேங்க்ஸ். இந்த படம் வெற்றி பெறுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் இந்த சமயம் வந்து ஒரே தேங்க்ஸ் சொல்லுவேன். எப்போவுமே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இல்லை, எப்போயும் என் லைஃப்பில் எப்போவுமே ஒரு தேங்க்ஸ் 2 பேர் சொல்ல ஆசைப்பட்றேன். ஒன்று எங்கள் அப்பா அந்தோனி, இன்னொன்று வனி. இந்த 2 பேருக்கு மட்டும் லைஃப் லாங் நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி நன்றி நன்றி.